திடீர்னு இந்த அறிக்கை என்ன காரணம்? குறிப்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க, அந்த கட்சியில இருக்கீங்க, சம்மந்தப்பட்டு இருக்கீங்க, என்ன எதனால காரணம்? அதான் சொல்றேன்னு, நமக்கு திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கறது கிடையாது. மகளிர் தின நிகழ்ச்சி அன்னைக்கு இத்தனை மகளிரை சிறப்பிக்கிறீங்க. மகளிரை சிறப்பிக்கிற நிகழ்ச்சி அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு மகளிர் வந்து, நம்ம வீட்டில் நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெண், நம்மளை நோக்கி நம்ம கூட வாழ வந்த பெண், நம்மளை நம்பி வாழ வந்த ஒரு பெண் வந்து கோர்ட்டை நோக்கி போகிறாங்க. நம்ம மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கு நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வரும். ரெண்டும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இல்லையா? என்ன சொல்ல வராரு? எனக்கு அவங்களோட கண்டென்ட்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க நோட்டீஸில் அவருக்கு இன்னொரு நடிகையோட உறவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலை, ஹவுஸ் அரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தலைவர் விஜய், நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பண்ணாரா? இவர் பண்ணியிருப்பாரா? இவரை இப்படி சொல்கிறாங்களே, மனைவி சொல்லும்போது அதை நம்ம எப்படி பார்க்குறது? இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம என்னென்னு அதை எடுத்துக்கிறதுன்ற அந்த ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா? அதனால தான் இந்த அறிக்கை கொடுத்தேன். எங்கள் தளபதி ஸ்டைலே ஐ எம் வெயிட்டிங். எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயார். இப்போ எலெக்ஷன் டைமில் பிற கட்சிங்க விமர்சிக்கிறாங்க, நீங்களே வந்து இப்போ இது வந்து விமர்சனமாக மாற்றுறது, அது எப்படி பார்க்குறீங்க? விமர்சனமாக மாறுறதா? விமர்சனங்கள் வரவேற்கப்படுறது தாங்க. நல்ல விமர்சனமும் வரும், கெட்ட விமர்சனமும் வரும். அரசியலில், சினிமாவில் இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் சமாளித்து வந்தால் தான் சினிமா அரசியலில் சர்வை பண்ண முடியும். அதனால் ஐ டோன்ட் மைண்ட். உங்கள் கருத்தில் வந்து நிறைய தலைமைக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் அறிக்கையை வெளியிட்டு தலைமைக்கு சொல்லவே முடியலையே, தலைமைக்கிட்ட நெருங்கவே முடியலையே, மனைவியே நெருங்க முடியல, நாங்களாம் எப்படி நெருங்குறது? தலைமைன்னு யாருக்கிட்ட போய் சொல்கிறது? நம்ம தலைமைன்னு நினச்சி ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறோன்னா அங்கேயே பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தை அடுத்து வேறு யார்கிட்ட போவீங்க? ஸோ இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு திரைப்பிரபலம், உங்களாலே ரீச் பண்ண முடியலன்னா இப்போ அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க மாவட்டத்தில், அவங்களாம் ரீச் பண்ண நிறைய பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ரீச் பண்ண முடியல, இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்களாம் வந்து தலைவர் கூட க்ளோஸாக இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், மேலே மாநிலத்தில் இருக்கீங்க, நீங்களாம் சொல்லலாம், இதை எங்கள் சார்பில் சொல்லுங்கள், நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது? நானும் சொல்ல முடியலமா அப்படின்றத எப்படி சொல்கிறது நம்ம? இப்போ அவங்க ஒய்ஃபே வந்து பேர் மென்ஷன் பண்ணல, நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுறது, நானே பண்ணுற போக்கில் தான் இருக்கணும். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா உமன் பேஸாக ஃபேன்ஸ் அதிகம், அந்த சம்பவம் எப்படி பாருங்க? ஃபேன்ஸ் எப்போவுமே அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. கல்யாணம் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ இப்போ 10 பேர் கூட போனாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபேன்ஸ் ஆர் ஃபேன்ஸ். பட் லீடர் அப்படி கிடையாது. என்னோட லீடர் அப்படி பண்ணும்போது இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் இன்னைக்கு ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸே எடுத்துக்கல. நிறைய வீடியோஸ் பாருங்கள், எல்லாரும் அப்செட்டில், இவ்வளோ உனக்காக செய்கிறோமையா, உனக்காக பின்னாடி இவ்வளோ பேர் வரோமே, இவ்வளோ பேர் இருக்குமே, நீங்கள் வரணும்னு நீ இப்படி பண்ணிட்டே எங்கள் தலைவா அப்படின்னு தான் நிறைய பேர் குமுறிட்டு இருக்காங்க. மக்கள் முட்டாள் கிடையாது, இளைஞர்கள் வந்து புத்தி இல்லாதவங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே என்கரேஜ் பண்ணலை, குறிப்பாக பெண்கள் என்கரேஜ் பண்ணலை இந்த விஷயத்த. அந்த மேடையில் வந்து இருந்த சிலர் வந்து, சிலர் இல்லை எல்லாரும் வந்து கைத்தட்டி அவர் பேசினதை சிரிச்சுட்டு போனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை பேர் மனசில் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன இப்படி பேசிட்டாரு, எவ்வளோ பேர் வெளியே வந்து சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு அவார்டு கொடுத்தது சந்தோஷமா இருக்கலாம், பட் இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரு, இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்றது நிறைய பெண்களோட குரல். அது வந்து உங்களுக்கு தெரியாது. மக்களோட, நீங்கள் தொண்டர்களோட, கேடர்ஸ் கூட பேசிட்டு இருந்தால் அது வந்து அவங்களோட மனவேதனைகள் என்ன, மனசில் என்ன தோணிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நடிகர் பின்னாடியே போவேனா அப்படின்ற ஒரு இது வந்து நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ நடிகர்கள் தான் நம்ம நாட்டை ஆழ்ந்திருக்காங்க, நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா அவர்கள்ல இருந்து நிறைய பேர். அது மாதிரி தான் நாளைக்கு வந்து விஜய் அவர்களும் ஒரு லீடராக வரணும் அப்படின்றது எதிர்பார்த்தோம். ஏன்னு சொன்னால் இந்த நம்ம நடிகர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க மனசை தொட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. புதுசாக வந்து அவங்க எதுவும் நல்லது செஞ்சோ, நல்ல திட்டங்கள் செஞ்சோ அவங்க மனசில் இடம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவங்க மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தரே வந்து லீடராக வர்றது வந்து, இது எப்படி ஒரு விஷயம்னா, நம்ம ரொம்ப பழகின ஒருத்தர் 30 வருஷம் எனக்கு பழக்கம், பிறந்ததுலேருந்து இவர் கூட நான் ஒன்றா இருக்கேன், பழகிறேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர், ஃப்ரெண்டு, எனக்கு
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றது எப்படி ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி நம்ம ரசித்து அவர் பாட்டை வைப் பண்ணி அப்படி அவர் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபர் நமக்கு லீடராக வரப்போகிறாருன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா எல்லாரும் பார்த்தாங்க. அப்படி தான் இன்னும் பார்க்குறாங்க. பட் அதை வந்து சீர்குலைத்து விட வேணாம் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்டார்டம் ஹீரோவை அப்படி எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு உங்களை கொண்டாடிட்டு இருக்கோம், நான் உட்பட. தலைவருக்கு பச்சை குத்திட்டு இருக்காங்க அவ்வளோ பேர், மொட்டை அடிக்கிறாங்க லேடிஸு, எவ்வளோ பேர் அங்க பிரதட்சணை போகிறாங்க, கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணுறாங்க, தீ மிதிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க உங்களுக்காக. ஆனால் நீங்கள் என்னடா கல்யாணத்துக்கு த்ரிஷாவை கூட்டிகிட்டு வர்றது வந்து மனவேதனையை கொடுக்குது. இது வந்து கலாச்சார சீர்கேடாக பார்க்குறோம். நாளை இளைஞர்கள் வந்து இது மாதிரி நம்மளும் போகலாண்டா, தலைவரே ரெடிடா, எல்லாத்துக்கும் ரெடி, நம்மளும் போகலாண்டான்ற அந்த ஒரு மனப்பக்குவம் பசங்களுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு கலாச்சார சீர்கேடை கிரியேட் பண்ணக்கூடாது. கலாச்சாரம் இப்படி தான் இருக்கணும்னு என் தலைவர் என்ன சொல்கிறாரு, என் தலைவர் மாதிரி நான் வாழ்வேண்டா. என் தலைவர் வந்து தம் அடிச்சா அடிப்பானுங்க. ஏன் வந்து இவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்களே, லீடர்ஸ் எல்லாம் இப்படி ஓப்பனாக எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஏன் யாரும் பண்ணல? எல்லாரும் ஒழுக்கமானவங்களா? யாரும் இந்த மண்ணில் ஒழுக்கமானவங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏன் பப்ளிக்காக எல்லார் லைஃப்லையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஏன்னா லீடர்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டை காப்பாற்றும் விதத்தில் நம்ம லீடர்ஸ் நடந்துக்கணும். மற்றவங்க ஆக்டர்ஸ் நடந்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆக்டர்ஸ் தே ஜஸ்ட் கம் ஃபார் ஃபேம். பட் அ லீடர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு பின்னாடியும் திமுக இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. திமுக எங்கெங்க எல்லா இடத்துலயும் தாங்க இருக்கு. திமுக இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக எல்லா இடத்துலயும் எனக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா என்ன? அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பழி போடுறதுன்னு சொல்லுவாங்க. எது நடந்தாலும் திமுக, அது கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை போய் எக்ஸாக்டா எது இஷ்யூவோ அதை போய் டிஃபெண்ட் பண்ணுங்க. இன்னொருத்தர் மேல தேவையில்லாம பழி போட்டு தப்பிக்கிறது பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்க மேல தப்பு இருக்கு, இது மேல சந்தேகம் இருக்கு, இவங்க தான் காரணம்னா போய் டிஃபெண்ட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. பழி போடுறது சீப் பாலிடிக்ஸ். இப்போ சமூக இந்த விவகாரத்துக்கு அப்புறம் சங்கீதா அவங்களே வந்து சமூகத்தில் விமர்சனம் பண்றது நிறைய பார்க்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க விஜய் அதான் சொல்றேன், அதையே வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாரே. தான் மனைவியை வந்து இவ்வளோ விமர்சனம் பண்றாங்க, அவ்வளோ ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறானுங்க. இப்போ எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, சங்கீதா போடி, எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆயிக்கிறேன்ற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து தமிழ்நாடு வந்து காதுகள் கூசுது. என்ன மாதிரியான பெண்கள், இவங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்கு? இந்த மாதிரி பெண்கள் பேசுறது, பொதுவெளியில பேசுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா உங்க குடும்பங்கள்ல? நம்ம கலாச்சாரம் எங்க போய்கிட்டு இருக்கு? இதை விஜய் சீர்குலைக்கிறாருன்றதுக்கு மேல தான் குடும்பத்துல இருக்க ஒரு பெண் சீர்குலைந்து போறது ஏன் அந்த குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு முன்வைக்கணும்னு தோணுது. இப்போ நிறைய விஷயத்துக்கு வந்து சந்திரசேகர் பேசுவார். இந்த விஷயத்துல வந்து சந்திரசேகர் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்றாரு? எனக்கு தெரிஞ்சு அவரே நிறைய மன உளைச்சல்ல இருக்காருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு ஃபேமிலிக்காக. தேர்ஸ்டே கோயிலுக்கு வருவாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதுலேருந்து தெரியுது விஜய் அவர்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட சரியான இடம் கொடுக்கல. இது தீர்வாகுமா? அது நம்ம கையில் இல்லைங்க, அது கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அவங்க உங்களை பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் இல்லை திமுக ஸ்லீப்பர்ஸ் நீங்கள் அப்படி அதுக்கு என்ன பண்ண பதில் சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒன்று பிஜேபியோட சங்கி முங்கி நான் சொம்பு தூக்கி என்னென்னோ அந்த 200 ஊபி இதெல்லாம் ஐ டோன்ட் பாதர். நான் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. என்ன வேணாலும் நம்மளை சொல்லிட்டு போகட்டும். விமர்சனத்துக்கு அஞ்சியோ நம்மளை இப்படி சொல்லிடுவாங்கன்னு பயந்தோ இருக்க பெண் நான் கிடையாது. என்னை பற்றின விமர்சனத்தை நான் 10 பைசாக்கு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். விமர்சனம் பண்ணுறவன் விமர்சனம் பண்ணுற இடத்துலையே தான் இருப்பான். விமர்சனம் நீங்கள் செய்ய நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் என்னோட வளர்ச்சி என்றைக்கும் நிற்காது. ஸோ கீப் விமர்சனம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது இந்த சம்பவத்துக்கு மேல் நடவடிக்கை அந்த மாதிரி கட்சி சார்பு பண்ணாங்க, நீக்கம் இது அது மாதிரி எதாவது பண்ணாங்க, கட்சியில் இது நீக்கினான்னு கேட்குறாங்க. நீக்கினாவா? இல்லை, நடவடிக்கை தலைமையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் எடுத்தால் அதை வரவேற்பேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய ஒரு வீடியோவில் த்ரிஷா சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி சிஎம் ஆகணும் ஆசை, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பரவுதுன்னா அதுக்காக தான் விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பரவலாக பேசப்படுது. அது எப்படி பாருங்க?
இப்போ ஓல்டு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் சிஎம் ஆக போகிறேன்ட்டு. அதை பேஸ் பண்ணி இப்போ அவர் கூப்பிட்டு வந்த சம்பவத்தை மேட்ச் பண்ணி இதுக்காக தான் இவர் கட்சி தொடர்ந்து இருப்பது, த்ரிஷா அழுத்தத்தால் தான் கட்சியை தொடர்ந்தாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. இருக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல கட்சியிலேயே வந்து இன்றைக்கி இல்லை அவர் பார்க்க முடியாது அவர் பார்க்க முடியாதுன்னு உள்ள ஒரு பரபரப்பான விஷயங்கள் சிலது போயிட்டுருக்கும். என்ன விஷயம் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்கன்னு பார்த்தா த்ரிஷாவுக்கு போஸ்டிங் போட சொல்லி பிரச்சனை போயிட்டுருக்கும்பாங்க. என்னடா சொல்கிறீங்க, நாங்கள் உங்களை நம்பி வந்து உட்காந்துக்கிறது த்ரிஷாவுக்கு பதவி போட போகிறீங்களான்ற மாதிரிலாம் இருந்திருக்கு சூழ்நிலைகள். அதெல்லாம் உண்மையாக பொய்யா சொல்ல முடியாது, இல்லை எல்லாரும் பரவி விட்றாங்களா அதெல்லாம் தெரியல. பட் ஸ்டில் அந்த மாதிரியெல்லாம் கட்சியோட நிலைமை போக போகுது அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு அழிவு காலம் நெருங்கிடும்னு அர்த்தம். இதனால டிராபேக் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் இந்த சம்பவத்தை? கண்டிப்பாக இப்போவே தெரியுது இல்லை உங்களுக்கு, இந்த ஒரு சம்பவம் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு பொதுவெளிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, எத்தனை பேர் மனசை பாதிக்குது அது. அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரிலாம் செய்யும்போது கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். விஜய் பண்ணுறதுனால ஒரு பேச பொதுவாகவே யார் பண்ணாலும் தவறு தான், அதை விஜய் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளை சமுதாயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு லீடர் அவர். யார் பண்ணாலும் தவறு தான், அதை விஜய் பண்ணலாமா?